ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? மண்கலவை கலந்து கூடையில் அள்ளி வச்சு தண்ணி விட்டுன்னு வரோம் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டுன்னு வந்தாக்கா 2 வாரம் கழிச்சு செடி நட்டிங்கன்னா சூப்பராக வரும். காய் பற்றி நான் அள்ளி வச்சு 4 நாள் ஆகுது மண்கலவை கலந்து. இந்தமாரி தண்ணி விட்டுணும். மழை மட்டும் டெய்லி இத்தின்னு வருது, மழை வர மாட்டேங்குது. மழை வந்தாக்கா கொஞ்சம் இதுவாக இருக்கும், குளிச்சடியும், பூமியும் குளிச்சடியும், அனல்லாம் இருக்குது. அப்படியே இதுமாரி தண்ணி விட்டுக்குங்க எல்லாத்துலேயுமே. ஃபுல்லாக செடி எடுத்துகிட்டு இப்போதைக்கு கொத்தரை செடி மட்டும்தான் இருக்குது. கொத்தரங்காய் செடி மட்டும், வண்டை செடி ஒன்றும் எடுத்து போடல. அதில் சின்ன சின்ன காய் காய்க்குது. இது பாருங்கள், இது ஃபுல்லாக வாட்டர் கேனு. இதெல்லாம் கத்திரி செடி நறுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொட்டி மண்கலவை கலந்து தான் அள்ளி வச்சுக்கிறேன். அதுலேயும் இதுமாரி சாயந்தரமானா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு வந்துடுவேன். ரொம்ப கீழே ட்ரை ஆகி போகிற மாரி நம்ம தண்ணி விடக்கூடாது. நல்லாட்டாக மண் நனைகிற அளவுக்கு விடணும். அந்த கீழே ட்ரை ஆகி போகிற மட்டும் நம்ம தண்ணி விட்டோம்னாக்கா அந்த இதில் இருக்கிற சத்தெல்லாம் கீழே இறங்கிடும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அந்த ஈரப்பாதை எழுந்துக்கினே இருக்கணும். அதனால தான் இந்த உருட்டு. இந்தமாரி கேனுங்களுக்குன்னா 2 சாக்கு பை 3 சாக்கு பை 2 கேனுக்கு 3 கேனுக்கு சேர்த்து ஒரு சாக்கு போடணும். அதுமாரி சாக்கு பை போடணுன்னா எவ்வளோ சாக்கு பை நம்ம வாங்கின்னு வரது. அதனால தான் இப்படி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது. எல்லாமே மண்கலவை கலந்து நான் இந்த கூடையில் கேனில் கத்தெல்லாம் எடுத்து கொட்டி தான் கலந்தேன். உங்களுக்கு வீடியோவே போட்டுருக்கேன் பாருங்கள். கொட்டி கலந்து இப்படி அள்ளி வச்சு தான் நான் தண்ணி விட்டுன்னு வரேன். இது பாருங்கள், நான் செடி நடுறேன் பாருங்கள், எப்படி வளமாக வரப்போது பாருங்கள். இந்தமாரி நீங்களாம் கலந்து அள்ளி வச்சு இதுமாரி மண்ணில் தண்ணி விட்டு மண்ணை நல்லா வளப்படுத்தி நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கும். இதுமாரி வளப்படுத்தி நீங்கள் செடி வைங்க, சூப்பராக வரும் செடி. நல்லா அறுவடையும் எடுக்கலாம். இதுமாரி தண்ணி விட்டு மண் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளப்படுத்தி வைக்கிறோமோ, வளப்படுத்தி செடி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு காய் காய்க்கும். நம்ம பாட்டுக்கு மண்ணை காய் விட்டுட்டு அது நுண்ணூர்லாம் செத்து போயிடும், நுண்ணூர்களுக்கு இருக்காது. அதனால் உள்ளே வந்து மண்புழுவெலாம் இருக்குது, அந்த மண்புழுவெலாம் இறந்து போயிடும். அதனால தான் இந்தமாதிரி தண்ணி விட்டுன்னு வரணும் நம்ம சாயந்தரமானா. அந்த மண்புழுவெலாம் இருந்தால் தான் நம்மளுக்கு செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும். இதுமாரி நீங்களும் பண்ணி செடி வைங்க, செடி நல்லா வளர்ந்து வரும். பாருங்கள், இப்போயே பாருங்களேன், இதில் கீரை வரைச்சிருந்தேன்னா மண்ணுங்களில் அந்த கீரை விதைங்க ஒன்று ஒன்று அப்படியே துளுக்கு முளைச்சி வருது பாருங்கள். பார்த்திங்களா கீரை விதை? அந்த கீரையை நம்ம கத்திரி செடி வளர்ந்து நரத்துங்கட்டும் அந்த கீரைலாம் எடுத்துக்கலாம். அது நான் விதையே போடலை, இதுலேருந்து தானே தப்பு விதைங்க முளைச்சிருத்தாங்க. தப்பு வேறுனா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கீரை வரைச்சி இந்த பேக்கெல்லாம் எடுத்து கொட்டி மண்கலவை கலக்குவேன். அதுலேருந்து விதைங்க 1 2 இந்த விதை தான் முளைக்குது. அந்த கீரையை நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து இதுங்கிட்டே கத்திரி செடி வளர்ந்து வந்து நடுறதுங்கிட்ட அந்த கீரை வளர்ந்துடும். நம்ம எடுத்து நம்ம கடைத்தோ பொரித்தோ செய்யலாம். சாயந்தரமானா அந்த மண் விட்டு மண்ணுக்கு தண்ணி விட்டுக்கினே வாங்க. நல்லா மண் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இந்த கூடையெல்லாம் வந்து நம்ம வந்து அவரை செடி, புடலஞ்செடி, பீரக்க செடி அதெல்லாம் நடலாம். இந்த பேக்கங்கள்லாம் இதெல்லாமும் நான் மண் அள்ளி வச்சு இது பாருங்கள் தண்ணி விட்டுன்னு வரேன். இந்தமாரி தண்ணி விட்டுனே வாங்க. நல்லா மண் வந்து இந்த எருவெலாம் போட்டுக்கிறதுக்கு நல்லா மக்கி நம்மளுக்கு நல்லா செடி நட்ட உடனே நல்லா வரும். விதை நட்ட உடனே நல்லா ஆரோக்கியமாக முளைச்சி நல்லா வரும். இப்படியே பண்ணுங்கள் நீங்களும். பாருங்கள், எல்லா கணக்கு தண்ணி விட்டுன்னு வந்துட்டேன். எல்லாம் கத்திரி செடி நடுறது எல்லாத்தையுமே இந்தமாரி விட்டுட்டணும். வெய்யாய்க்கே போகிற அளவுக்கு விடாதீங்க, ஏன்னா சத்தெல்லாம் போயிடும் வெளியே. நம்ம மண் உயிர் உரம், வேப்ப முன்னாக்கு, தொழு உரம் எல்லாம் போட்டு கலந்துக்கிறதுலாம் அந்த சத்தெல்லாம் இறங்கிடும். அதனால் வந்து ட்ரை ஆகிக்கே போகிற அளவுக்கு விடாதீங்க தண்ணி. கீழே சொட்டிக்கத்தில் நான் இப்படி அப்படியே திருப்பும்போது சொட்டுறது தான். அதனால் ட்ரை ஆகி வரல. அது பாருங்கள், ஃபேனெல்லாம் ட்ரை ஆகுது பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது, வெளியேறாத அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். கீழே தண்ணி வெளியேறக்கூடாது. இந்த பேக்கெல்லாம் நம்ம கொடி வாக்கிங்க நடலாம். பேக்குங்கெல்லாம் நம்ம கொடி வாக நடணும். ஃபுல்லாக இதுக்கு பேக்குங்க எல்லாம் கொடி வாக நடுறதுக்கு தான் இதெல்லாம் விட்டுன்னு வரேன். எதுக்கு நம்ம தண்ணி விடுறோன்னாக்கா அந்த மண்புழு உரம் எல்லாம் இறந்துடக்கூடாது. இருந்தால் தான் அந்த அது ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளே. அதனால தான் இந்த மண் காஞ்சிட்டாக்கா நல்லா சத்தெல்லாம் போயிடும், அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் இறந்துடும். அதனால தான் நம்ம இப்படி தண்ணி விட்டுன்னு வரோம்.
இதெல்லாம் கொடி வகை தான். சுரக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் எது ஒன்றாலும் நம்ம நடலாம். கேனுங்களாம் வந்து வண்டை செடி, கத்திரி செடி, அது கொத்தரஞ்செடி, எல்லா செடி அந்தமாரி செடி நடலாம். பேகங்கள்லாம் வந்து கொடி வகைங்க அந்தமாரி நடணும். ஏன்னா கொடி வகைங்க வந்து மூவ் பண்ணி மேலே பந்தல் மேலே ஏறணும். அதனால தான் இந்த பேகங்க. கேனெல்லாம் வந்து செடியாக இருக்கிறது தானே, அதனால கேனில் நடலாம். வாட்டர் கேனில் பாருங்கள். இதெல்லாம் கலந்து அள்ளி வச்சு தான் எப்படி பாருங்கள் கீரை முளைச்சிருச்சு. இன்னும் 6 நாளுக்கு இது ஆடி பிறக்கிறதுக்கு. ஆடி பிறக்க 6 நாளுக்கு இது ஆகிப்போச்சு. நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மண் கலந்து அள்ளி வச்சு. இப்போ வந்து இன்னும் 6 நாளுக்கு இந்த 16 நாளில் நம்ம நட்டுடலாம் விதை. இன்னும் வெயிட் பண்ண வேணாம். விதை நட்டால் மழைக்கு முன்னே முளைச்சி வந்துடும். மழை வந்ததுனாக்கா விதெல்லாம் அழுகி போயிடும். அதனால் மழைக்கு முன்னே நட்டுடுங்க. ஆடி பிறந்த உடனே எல்லாம் வந்து சாமந்தி செடி அதுதான் தண்ணி வரும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.